ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சிலர் சொல்லலாம், என் வாழ்க்கை தாறுமாறாக போயிடுச்சிங்க, எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுச்சிங்க, அப்படியே எல்லாம் மாதிரி சிதைஞ்சு போயிடுச்செல்லாம். நான் கேட்குறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா? நான் கேட்குறேன், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா? அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களா? நீங்கள் தேவனை அன்பு கூறுவர்களா? அது உண்மையானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைனா, நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டீங்கன்னா, நீங்கள் அவரை அன்பு கூறுறீங்கன்னா, அப்படின்னா வேதம் உங்களை பற்றி என்ன சொல்லுது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. எவ்வளோ அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தோன்றினாலும் இயேசு ராஜாவாக இருக்கிறதுனால, எப்படிப்பட்ட ராஜா? சாவரன் ராஜாவாக இருக்கிறதுனால, எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிற ராஜாவாக இருக்கிறதுனால, அவர் உயிரோடு இருக்கிறதுனால, அவர் ஆளுகிறதுனால, சொல்லப்போனால் எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போல எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் ஒன்றும் பதட்டப்பட்டுட்டு இல்லை. அதான் ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார், God rules and reigns over the world with his feet up அப்படின்றார். அதாவது நம்ம சில நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, சில நேரம் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, சில சோஃபாலாம் அப்படியே நல்லா சாயம், அப்படியே காலை அப்படியே உயர்த்தி நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு இருப்போம். அந்த பிரச்சனை என்ன சொல்கிறாரு? தேவன் ஆளுகிறது நீங்கள் மனுஷன் ஆளுற மாதிரி நினச்சக்கூடாது. மனுஷன் ஆளுறப்போ பதட்டப்பட்டுக்கிட்டு ஓடி அவசரப்பட்டுக்கிட்டு இதையும் அதையும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண பார்ப்பான். தேவன் எப்படி ஆளுறாராம்? ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு. அந்த படத்தை யோசிப்பார். அவர் அவ்வளோ பெரியவர், அதான் பாயிண்ட்டு. அவர் எதை கண்டும் பதட்டப்படுறதில்லை, குழப்பம் அடைகிறதில்லை, எதுவுமே அவருடைய கண்ட்ரோலை விட்டு போகலை. எவ்வளோ அப்படி தோன்றினாலும் அவர் எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவர். எதை எப்படி சரி செய்யணும்னு தெரியும், எல்லாத்தையும் திரும்ப எப்படி ஒன்று கூடி வர வைக்கணும்னு கூட தெரியும் அவருக்கு. அவரால் அதை செய்யவும் முடியும். அவருடைய நோக்கத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்புறீங்களா அதை? இஃப் யூ ஆர் a child of God, your life is never out of control because he is your Lord. உங்கள் எஜமானா இருக்கிறதுனால, உங்களுக்கு மேலே அவர் இருக்கிறதுனால எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது. இப்போ இந்த காட் சாவரன்டி அப்படின்னு சொன்னாலே சிலருக்கு ஒரு கிளாஷ் ஆகிடும். அப்போ கடவுள் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்தால் அப்போ மனுஷனுக்கு எப்படிங்க ஃப்ரீடம்? சிலருக்கு அந்த கேள்வி எழும்பும். சிலருக்கு இந்த ரெண்டு சத்தியமும் எப்போவுமே கிளாஷ் பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. தேவன் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்தால் அப்போ மனுஷனுக்கு உண்மையான ஃப்ரீடம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. மனுஷனுக்கு உண்மையான ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருந்தா அப்போ தேவன் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். அது உங்கள் லாஜிக்குன்னு நான் சொல்லுவேன். அது மனுஷ லாஜிக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க? இதுவும் உண்மையாக இருக்க முடியாது. எது? தேவன் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கிறதும் மனுஷன் உண்மையிலே ஃப்ரீயாக இருக்கிறதும் இருக்க முடியாது. இல்லை, அது மனுஷிகமாக நீங்கள் யோசிக்கிறது. வேதம் எப்படி போதிக்குதுன்னா, அவர் எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறார். எந்த அளவுக்குன்னா, எதுவுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மனுஷனுக்கு உண்மையான ஃப்ரீடத்தையும்